ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லாருக்கும் லீவு தாங்களே. கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு கொஞ்சம் கூட ஸ்பைசி இல்லாமல் நல்லா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக ஒரு சிக்கன் பிரியாணி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் போட்டு விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுக்கலாங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம பிரியாணி மசாலா போடுவோம் இல்லைங்களா, பட்டை லவங்கம் அதெல்லாம் ஒரு பீஸை எடுத்து போட்டுக்கலாம். அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அது கூட சேர்த்துட்டு, இப்போ அது கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். பிரியாணிக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். அதனால தான் நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் வெங்காயத்துலேயே நல்லா நல்லா என்ன சொல்கிறது வேகிற மாதிரி நல்லா வதக்கிட்டுக்கோங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஸ்டவ்லேயே அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதோட பச்சை வாசனை நல்லா போகணும். அப்போ தான் நமக்கு நல்லா கமகமன்னு மணமாக இருக்குங்க. இப்போ இது கூட ஒரு 4 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். நாட்டு தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போதுங்க. நான் நீல நீளமாக இருக்குது இல்லைங்களா, பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தக்காளி தான் எடுத்திருக்கேன். அதனால் 4 தக்காளி கட் பண்ணி இது கூட போட்டிருக்கேன். இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கறி மசால் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்த்த போகிறதில்ல. இதிலே பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஸ்பைசி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா காரம் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். மசாலா, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா ஒரு சேர வதங்கி நல்லா சூப்பராக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம சிக்கன் எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இந்த மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா இறங்கட்டுங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். சிக்கன் சட்டுன்னு நமக்கு வெந்துடும் இல்லைங்களா, அதனால நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அப்பப்போ நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா ஒரு 1/4 அளவுக்கு நல்லா மசாலாவோட நல்லா வெந்து அந்த மசாலா எல்லாம் உள்ளே இறங்கிரும். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்துனா தான் சாப்பாடு நல்லா சாஃப்டாக நல்லா கிடைக்கும் நமக்கு. தயிர் சேர்த்தலைன்னா நல்லா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இப்போ தயிரும் அந்த மசாலாவோட நல்லா நமக்கு கலந்து வந்துடுச்சு. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை, மல்லித்தழை இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாங்க. இது நல்லா நல்லா கமகமான ஒரு மணம் வரும். அந்த ஸ்டேஜில் அந்த புதினா மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு 2 கலந்ததை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அதிகமாக நம்ம மசாலா எதுவும் சேர்த்துலைங்க. அவ்வளோதாங்க, நம்ம சேர்த்துன மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரியாணி மசாலா இலையெல்லாம் தாளிக்கிறதுக்கு சேர்த்துனதும், கறி மிளகு தூள் இருக்கு இல்லைங்களா, அது 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம் இல்லைங்களா, அது மட்டும்தான் நம்ம மசாலா சேர்த்துனது. வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்த்த போகிறது இல்லைங்க. இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லாவே இறங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அந்த புதினா மல்லி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்தனா போதும். அதிகமாக சேர்த்துனோம்னா நம்ம சிக்கன் பிரியாணி செஞ்சோமா இல்லை புதினா பிரியாணி செஞ்சோமானே தெரியாத அளவுக்கு போயிடும். ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்தனா போதும்.
நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நான் தண்ணி விட்டு அரிசி விட மாட்டேங்க. ஃபஸ்ட்டு அரிசியை சேர்த்துட்டு அப்புறம் தான் தண்ணி சேர்த்துப்பேன். ரொம்பவும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை அந்த மசாலாவோட கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்தோமோ 1 டம்ளர்னால் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 கொதி வரட்டுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு கல் உப்பு தூக்கலாக இருந்தால் தான் சாப்பாடு நமக்கு நல்லா வரப்போ நல்லா கரெக்டாக இருக்கும் பிரியாணியை பொறுத்த வரைக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்து வந்துட்டோம் பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாக சூப்பராக நமக்கு பிரியாணி தயாராகிடுச்சுங்க. பார்க்கவே நல்லா ஸ்பைசிலெஸ்ஸாக சூப்பரான சிக்கன் பிரியாணி நம்ம தயார் பண்ணிட்டோம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.